ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அப்படி என்னதான் மாமா நடந்துச்சு? மாடசாமி, நீ செய்யறது தப்பு. என்ன செய்ய சொல்ற? அந்த ஸ்ருதியை நம்பி சென்னைக்கு போகாத. என் மாமா குடும்பத்தை காட்டி கொடுத்துறாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய் போடா, உன் மாமா வரதான் எனக்கு எதிரி. சேர்மன் பதவியை வச்சுக்கிட்டு என் நாட்டை ஆடினா, என் வட்டி தொழில பல தடவை முடக்கி என்ன அசிங்கப்படுத்தினான். இப்பதான் அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. விடுவனா? உன் காலில் கூட விளையாண்டா. என் மாமா பொண்ணுங்க 2 பேரும் அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழணும்டா. அவங்க வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதடா. உண்மையை சொன்னா அந்த மெட்ராஸ்காரி எனக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கா. ஒரே நாள்ல 5 லட்ச ரூபா சம்பாதிக்க உன் மாமன் பொண்ணு தாலி இருக்கிறது கூட நான் தயார். போடா உன்னை நான் போக விட மாட்டேன். என் மாமா பொண்ணுங்க நல்லபடியா வாழணும்னா நீ சாகணும்டா. அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச உனக்கு சரியான தண்டனை. சாவுடா. மாமா, இனிமே நீ என்ன மாமா செய்வ? முதல்ல போய் நம்ம ஊருக்கு வந்த அந்த ஸ்ருதிய இந்த ஊரு பக்கமே வராத அளவுக்கு பயமுறுத்தி மிரட்டி அனுப்புறேன். அப்புறம் போலீஸ்ல போய் சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுக்கறேன். மாமா, தேவிக்காக நான் உயிரை கொடுக்கறது மட்டும் இல்ல சத்யா, உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். நீயும் தேவியும் அந்த குடும்பத்துல நல்லா சந்தோஷமா வாழ்றீங்கன்ற அந்த தகவல் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், என் மனசு நிம்மதி ஆயிடும். மாமா, என் அப்பா அம்மா பாவம், அவங்க கூட இனிமேலாவது பேசுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருங்க. அத்த, நான் திரும்பி வர்ற வரைக்கும் என் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வச்சிடறேன் மாமா. ஏய் பவானி, உன் மாமா வீடு சூப்பரா இருக்குடி. எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். நான் அப்பப்ப இங்க வருவேன். ஏய் கிளம்பலாண்டி, சரியா? டைம் ஆயிடுச்சு. போய் மாடசாமி பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர போனோம். சோ இப்பவே கிளம்பிடலாம். சரி கிளம்பலாண்டி. பவானி, இதுல யாரு ஸ்ருதி? இவதான். நான் தான். ஏமா, ஊருக்குள்ள போய் என்ன பிரச்சனை பண்ணீங்க? மாடசாமி வீட்டுக்கு போனது யாருமா? நாங்க தான் போனோம். எனக்காக தான் இவங்களும் வந்தாங்க. ஒரு முக்கியமான வேலையா மாடசாமிய சென்னைக்கு கூட்டிட்டு போற. ஏன் அங்கிள்? மாடசாமியை யாரோ தோப்புல வச்சு குத்தி போட்டாங்க. அவன் செத்துட்டான். என்ன சொல்றீங்க? மாடசாமி கொன்னுட்டாங்களா? யாரோ முத்துப்பாண்டின்னு ஒருத்தன் மாடசாமியை கொன்னுட்டதா ஊருக்குள்ள ரொம்ப பதட்டமா பேசிக்கிறாங்க. ஐயோ, காலையில தானே நாங்க அவரை பார்த்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? போலீஸ்க்கு தெரிஞ்சு வந்து அவங்க உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்குள்ள நீ இங்க இருந்து முதல்ல கிளம்புமா. நீ மாடசாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அதனால உங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு போலீஸ் நினைக்கும். அதனால முதல்ல 2 பேரும் ஊருக்கு கிளம்புங்க. பவானி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போதாயி. இவங்க யாரையுமே உனக்கு தெரியாது. அப்படிதான் நீ போலீஸ்ல சொல்லணும், சரியா? அங்கிள், நான் வந்த விஷயமே இன்னும் முடியல அங்கிள். அட நீ வேற, நீங்க வந்தது தெரிஞ்சா எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கொலை நடந்திருக்கு. ஏய் பவானி, உனக்கு அறிவு இருக்கா? நீயும் போலீஸ் கிட்ட மாட்டி எங்களையும் மாட்டி விட போறியா? மாமா, எனக்கு இப்படி ஆவுன்னு தெரியாது மாமா. ஏய் வாடி போயிடலாம். ஏய் ஸ்ருதி, கொலை அது இதுன்னு பேசுறாங்க. எங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க. வாடி இங்க இருந்து போயிடலாம். நான் வர மாட்டேன். அந்த தேவிய பழி வாங்குறதுக்கு இப்பதான் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஏய், மாடசாமி தான் செத்துட்டானேடி. அவன் செத்த நமக்கு என்னடி?
வரதன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவங்க வேற யாரையாவது நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போலாம். ஏமா உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மாடசாமிய கொன்னுட்டு அந்த முத்து பாண்டிங்கிறவன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.